வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போவது பி. பானுமதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. ஆந்திர பிரதேசத்தில் ஒங்கோலில் பொம்மராஜு வெங்கட சுப்பையா கர்நாடக இசை பயின்றவர். அவரது மனைவிக்கும் இசையில் ஆர்வம் உண்டு. அந்த தம்பதிக்கு 2 மகன்கள், 2 பெண்கள். அவர்களுள் மூத்த பெண்ணுக்கு மிகவும் இனிமையான குரல், அபாரமான இசை ஆர்வம் கொண்டிருந்தாள். சிறு வயதிலேயே பிரமாதமாக பாடுகிறாளே, இசை உலகில் இவள் பெரிய ஸ்தானத்தை பெறுவாள் என்று பலர் அப்போதே ஆருடம் கூறினர். ஒருமுறை ஒரு பாட்டை கேட்டால் அச்சர பிசையின்றி அப்படியே பாடக்கூடிய பேராற்றலை இறைவன் அந்த பெண்ணுக்கு வழங்கியிருந்தான். அவளை பெரிய பாடகியாக்க ஆசைப்பட்ட தந்தை முறையான சங்கீத பயிற்சி பெற ஏற்பாடு செய்தார். அந்த பெண்தான் பிற்காலத்தில் இனிமையான குரல் கொண்ட இசை பாடகி என்று பலரால் பாராட்டப்பட்டவரும், பேரறிஞர் அண்ணா அவர்களால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று போற்றப்பட்டவருமான பானுமதி ராமகிருஷ்ணா நல்ல பாடகி என்று இளம் பிராயத்திலேயே பாராட்டை பெற்ற பானுமதியின் வாழ்க்கையில் 1939 ஒரு திருப்பம் ஏற்பட்டது. பிரபல டைரக்டர் பி. புல்லையா அப்போது வர விக்ரயம் என்ற படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தார். பானுமதியை அந்த படத்தில் 2வது கதாநாயகியாக்க அவர் விரும்பி தந்தை வெங்கட சுப்பையாவின் அனுமதியை பெற்றுவிட்டார். 13 வயது பானுமதி அந்த படத்தில் 2ஆம் கதாநாயகியாக நடித்தார். படமும் நன்றாக ஓடியது. இதைத் தொடர்ந்து மாலதி மாதவன், தர்ம பத்தினி, பக்தி மாலா, கிருஷ்ண பிரேமா போன்ற படங்களிலும் நடித்தார். கிருஷ்ண பிரேமா படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய ராமகிருஷ்ணாவுக்கும் பானுமதிக்கும் காதல் ஏற்பட்டது. தந்தையின் ஆசியுடன் காதலர் திருமணம் புரிந்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பிறகு நடிக்க வேண்டாம் என்று மனைவி பானுமதியிடம் கணவர் ராமகிருஷ்ணா சொன்னார். ஆனால் விதியின் முடிவு வேறு விதமாக இருந்தது. அப்போது சினிமாவில் பிரபலமாக விளங்கிய P.N. ரெட்டி ஸ்வர்கசீமா என்ற திரைப்படத்தை எடுக்க முடிவு செய்திருந்தார். பானுமதியை கதாநாயகியாக நடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். முதலில் தயங்கினாலும் முடிவில் ஒப்புக்கொண்டனர். பானுமதியும் ராமகிருஷ்ணாவும் 1945 பானுமதி நடித்த ஸ்வர்கசீமா பெரிய வெற்றியை பெற்றது. அதில் பானுமதி பாடிய ஓ ஓ பாவுரமா என்ற புறப்பாட்டு சூப்பர் ஹிட் ஆனது. அழகான கட்டழகி, சற்று ஆணவம் பிடித்தவள், கவர்ச்சியிலும் சாதுரியத்திலும் எல்லோரையும் கவர்ந்த பெண் அவள். அந்த கேரக்டருக்கு பானுமதி நன்றாக பொருந்தியதால் படமும் வெற்றி பெற்றது. அவருக்கு பெரும் புகழ் கிடைத்தது. ஸ்வர்கசீமா தமிழிலும் வெளிவந்தது. இங்கும் இமாலய வெற்றி பெற்றது. தமிழிலும் அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பானுமதியை தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ஈக்களை மொய்ப்பது போல சுற்றி சுற்றி வந்தார்கள். தங்களது படங்களில் நடிக்கும்படி வலியுறுத்தினார்கள். சிலவற்றில் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்தார். பானுமதிக்கு ஒரு மகன் பிறந்தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததால் பரணி என்றே பெயர் சூட்டினார்கள். மகன் பெயரில் பரணி பிக்சர்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கினர் பானுமதியும் ராமகிருஷ்ணாவும். தியாகராஜ பாகவதர் சிறையில் இருந்து விடுதலை ஆனவுடன் 1948ஆம் ஆண்டு
ராஜமுக்தி என்ற திரைப்படத்தை சொந்தத்தில் தயாரித்தார். இதில் நடித்த பானுமதி பாகவதர் உடனும் தனித்தும் 2 பாடல்களை பாடினார். இசை சி.ஆர். சுப்புராமன். படம் தோல்வியுற்றதால் அதன் இசையும் எடுபடவில்லை. அடுத்து பி.யு. சின்னப்பாவுடன் ரத்னகுமார் என்ற படத்தில் நடித்தார் பானுமதி. இசை ஜி. ராமநாதன். சி.ஆர். சுப்பராமன். படத்தில் 15 பாடல்கள். ஆனால் படம் சரியாக போகவில்லை. இந்த காலகட்டத்தில் பானுமதிக்கு பெரும் புகழ் தந்த படங்கள் கலைவாணர் என்.எஸ்.கே. நடித்த நல்ல தம்பியும் ஜெமினியின் அபூர்வ சகோதரர்களும். நல்ல தம்பிக்கு சி.ஆர். சுப்பராமன் இசையமைத்தார். அதில் பானுமதி லத்தீன் அமெரிக்கா இசை பாணியில் எனது உயிர் ஈஜிப்ட் பட்டு என்று பாடினார். அந்நிய இசை பாணியில் பாடிய முதல் பாடகியும் பானுமதி அவர்கள்தான். நல்ல தம்பியின் கதை வசனம் அறிஞர் அண்ணாவுடையது. கலைவாணரின் சீர்திருத்த காமெடிக்கு சரிசமமாகவே ஆணவம் பிடித்த பணக்காரியாக நடிப்பில் ஜொலித்தார் பானுமதி அவர்கள். ஜெமினியின் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் எம்.கே. ராதாவுக்கு ஜோடி பானுமதி. லட்டு லட்டு மிட்டாய் வேணுமா என்று காமெடி பாட்டை இனிமையான குரலில் பாடி வில்லன் வகையராவிடம் இருந்து தப்பிக்கும் காட்சியில் அவரது நடிப்பு மிகவும் யதார்த்தம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய எல்லா மொழிகளிலும் வெளியாகி வெற்றி பெற்றது. இதன் இசை அமைப்பாளர்கள் ராஜேஸ்வர ராவ், எம்.டி. பார்த்தசாரதி, ஆர். வைத்தியநாதன் 3 பேர்கள் ஆவார்கள். பானுமதி சொந்தத்தில் தயாரித்த படங்கள் லைலா மஜ்னு, காதல் ஆகியவை. அவருக்கு ஏ. நாகேஸ்வர ராவ் ஜோடி. லைலா மஜ்னுவில் பானுமதி பாடிய பிரேமைதான் பொல்லாததா என்ற பாடல் பிரபலமானது. அதே படத்தில் அவர் பாடிய எனது உயிர் உருகும் நிலை சொல்வாய் நீ வான்மதி என்ற பாட்டும் வெகுவாக ரசிக்கப்பட்டது. பி. பானுமதி தொடர்ந்து பாடி பிரபலமான பாடல்கள் வெயிலுக்கேற்ற நிழலுண்டு, கல்வனின் காதலி 1955, அழகான பொண்ணுனா, மாசிலா உண்மை காதலே என பல ஹிட்டான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சண்டிராணி 3 மொழிகளில் பானுமதி தயாரித்த படம். மலைக்கல்லன் படத்தில் உன்னை அழைத்தது யாரோ, நானே இன்ப ரோஜா ஆகிய பாடல்கள் ரசிக்கப்பட்டது. பானுமதி பாடிய விண்ணுலகில் மின்னி வரும், காற்றில் ஆடும் ரோஜா ஆகியவையும் ஹிட்டான பாடல்களாகும். எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெமினி கணேசன் என்று 3 அந்தக்கால பெரிய ஹீரோக்கள் உடனும் என்.டி. ராமாராவ், ஏ. நாகேஸ்வர ராவ் போன்ற பெரிய தெலுங்கு ஹீரோக்கள் உடனும் இணைந்து நடித்தவர். எம்.ஜி.ஆருடன் நாடோடி மன்னன், மதுரை வீரன், மலைக்கல்லன், அலிபாபாவும் 40 திருடர்களும், சிவாஜி கணேசனுடன் தெனாலிராமன், அம்பிகாபதி, கல்வனின் காதலி, அறிவாளி, ரங்கோன் ராதா, ஜெமினி கணேசனுடன் பெண்ணின் பெருமை, சதாரம் போன்ற படங்களிலும் நடித்தார். ஜூபிட்டரின் ராணியில் நடிப்பில் தனிக்காட்டு ராணியாக திகழ்ந்தார். 1970க்கு பிறகு பானுமதி பெரிய நாயகர்களுடன் மட்டுமே நடிப்பேன் என்று இல்லாமல் நல்ல கதாபாத்திரங்கள் ஆனாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நடித்தார். இந்த வகையில் காட்டிலா தொட்டிலா, சுவாதி நட்சத்திரம், இப்படியும் ஒரு பெண், எடுப்பார் கைப்பிள்ளை, வாங்க சம்பந்தி வாங்க, மனசார வாழ்த்துங்கள், மணமகள் தேவை, பக்த பிரகலாதா இவை அவரது சொந்த தயாரிப்பில்
அவரே இயக்கி வெளிவந்தவை. கடைசியாக அவர் இயக்கிய படம் பெரியம்மா. தஞ்சம் புகுந்த இளம் காதலர்களுக்கு அநாத இரட்சகராகவும் ஆதரவு தருபவராகவும் ஆபத் பாந்தவராகவும் பெரியம்மாவில் நடித்தார். வியாபார ரீதியில் இவை எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்றாலும் பானுமதியின் படைப்பு என்ற தனி முத்திரை அவற்றில் தெரிந்தது. பி. பானுமதிக்கு கலை உலகில் அஷ்டபதானி என்று பெயர். சிறப்பாக கதைகளை எழுதக்கூடியவர். பிரபல பத்திரிகைகளில் அவரது கதைகள் வெளிவந்து உள்ளன. சினிமாவில் கதாசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், பாடகி, இயக்குனர், எடிட்டர், ஒளிப்பதிவு நிபுணர், ஸ்டூடியோ அதிபர் ஆகிய சகல துறைகளிலும் தனித்திறமை பெற்றிருந்ததால் அவரை அஷ்டாவதானி என்றும் சகலகலா வள்ளி என்றும் கதை உலகத்தினரும் திரை உலகத்தினரும் போற்றி புகழ்ந்தனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வரானதும் பானுமதியை தமிழக அரசின் இசைக்கல்லூரி முதல்வராக நியமித்தார். எல்லா துறைகளிலும் வல்லவராகவும் வல்லுநராகவும் திகழ்ந்த பானுமதி அவர்கள் சிறிது காலம் உடல் நலம் இன்றி சிகிச்சை எடுத்துக்கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.